GSP Plus வரிச்சலுகை இலங்கைக்கு மீண்டும் எவ்வாறு கிடைக்கப் போகிறது? அதற்காக நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதா? அது குறித்து நாம் இன்று ஆராய்ந்தோம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் உற்பத்தி பொருட்களுக்கு தமது வர்த்தக சந்தையில் தெரிவு மற்றும் கட்டுப்பாட்டுடன் வாய்ப்புகளை வழங்குவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளினால் GSP Plus அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் கீழ் பாதுகாப்பற்ற மற்றும் சிறிய நாடுகளின் 7200 உற்பத்தி பொருட்களுக்கு தமது வர்த்தக சந்தையில் தீர்வை வரி இன்றி பிரவேசிப்பதற்கு அவர்கள் சந்தர்ப்பம் வழங்குகின்றனர். சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் 2005ஆம் ஆண்டு இலங்கைக்கும் அந்த சலுகை கிடைத்தது. 3 வருடங்கள் அந்த வாய்ப்பினை இலங்கை பெற்றிருந்ததுடன் 2008ஆம் ஆண்டு இறுதியில் அதனை மீண்டும் வழங்குவதற்கு மனித உரிமை, தொழிலாளர் உரிமை, சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி ஆகிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச தரத்திலான 27 விடயங்களில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பரிசீலிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்தது. எனினும் கடந்த அரசாங்கம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் இது குறித்து பரிசீலனைகளை மேற்கொண்டு 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலங்கைக்கான வரிச்சலுகையை ரத்து செய்தது. 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி பேராசிரியர் GL பீரிஸுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் இன்னும் 6 மாத காலத்தில் இலங்கைக்கான GSP Plus வரி சலுகை ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் நீங்கள் இது குறித்து செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அன்று தமக்கு இந்த வரி சலுகை அவசியமில்லை என அந்த கடிதத்தை ஃபைலில் போட்டார். எனினும் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்ட பின்னர் 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மீண்டும் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டன. அதனாலேயே எமக்கு அந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைத்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த பின்னர் GSP Plus வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்கான பல திட்டங்களை ஆரம்பித்தார். ஜனாதிபதி ஜெர்மனுக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த நாட்டின் அதிபர் ஆங்கலா மெர்க்கலை சந்தித்து இந்த வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரியிருந்தார். ஜனாதிபதியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவர் GSP Plus வரிச்சலுகையை மீண்டும் இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு உச்ச ஒத்துழைப்பு வழங்குவதாக ஆங்கலா மெர்க்கல் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கையின் மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி விவகாரங்களில் பல முக்கிய தீர்மானங்களையும் அண்மையில் எடுத்திருந்தார். இந்த முயற்சிகளின் பிரதிபலனாகவே GSP Plus வரிச்சலுகையை இலங்கைக்கு மீண்டும் வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று அறிவித்தது. இலங்கைக்கு GSP Plus வரிச்சலுகையை வழங்குவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் மனித உரிமைகள், நல்லாட்சி, சூழல் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு தொடர்பிலான சட்ட விவகாரங்களை உன்னிப்பாக அவதானித்தது. இது நாட்டின் இறைமையை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடு என சிலர் கூறுகின்றனர். தொழிலாளர் சட்டங்கள் உரிய முறையில் செயற்படுத்தப்படுவது உழைக்கும் மக்களுக்கே சிறந்ததாகும். ஆடை தொழில் துறையில் 10% விலை அதிகரித்தது. எமது போட்டித்தன்மை இல்லாமல் போனது. அதனால் நாம் சந்தைக்கு வாய்ப்புகளை இழந்தோம். அதாவது எமது ஏற்றுமதி துறைக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டது. ஆடை உற்பத்தி துறை $500 மில்லியன் இதனால் இழந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அவர்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப நல்லாட்சி விவகாரங்களை கருத்தில் கொண்டு எமக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் எமது பிரச்சினைகள் தீர்க்கப்படும். இதனால் தீர்வை வருகின்றி வர்த்தக சந்தைக்குள் பிரவேசிக்க முடியும். எனவே இன்னமும் 1 வருடத்தில் ஏற்றுமதி வருமானத்தை $1 பில்லியன் அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன். இப்போது முதல் 1.5 மாதங்களுக்கு பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் GSP Plus வரி சலுகையை பெற்றுக் கொள்ள முடியும். இது கனவு அல்ல, அது தற்போது உண்மையாகியுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் கூற வேண்டும். ஏற்றுமதி செய்யும் போது நாம் 17% வரியை செலுத்த வேண்டும். வரிச்சலுகை கிடைப்பதால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது 3% குறையும். நிபந்தனைகள் ஏதும் இருக்கின்றதா? எந்த நிபந்தனையும் இல்லை.